ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய மகத்தான கிரியை, கிரேட் ஒர்க். நம் தேவன் செய்கிற செயல்கள் எல்லாம் மகத்தானதாய் மிகவும் பெரியதான கிரியைகளாக காணப்படுகிறது. மகத்தான கிரியைக்கு ஆமென், அது புரியும்படியாய் சொல்ல வேண்டுமானால் அது பெரிய காரியமாய் இருக்கிறது, அது அதிகமானவைகளாய் இருக்கிறது. ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை மட்டும்தான் செய்ய முடியும். இவ்வளவுதான், இந்த நபருக்கு இதை மட்டும்தான் செய்ய முடியும், இதுக்கு மேலே செய்ய முடியாது என்கிற ஒரு எல்லை இருக்கிறது. அதை தாண்டி ஒரு மனிதனுக்கு செய்ய முடியாது. எந்த ஒரு மனிதனானாலும் சரி, தனக்குரிய அந்த திராணிக்கு தக்கதை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது என்று வேதம் காண்பிக்கிறது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்களை பின்தொடர்ந்து பார்வோன் புறப்பட்டதை யாத்திராகமம் 14வது அதிகாரம் 6 முதல் பார்க்க முடியும். வேதம் இப்படி சொல்லுகிறது: சேனையுடனே ரதங்களுடனே தன் ஜனங்களுடனே பார்வோன் இஸ்ரவேலை பின்தொடர்ந்து வந்தான் என்று. இஸ்ரவேலர்கள் எப்படி புறப்பட்டார்கள் தெரியுமா? அதே 14வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்திலிருந்து ஒரு கூட்டத்தார் கர்த்தருடைய பலத்த கையுடன் புறப்பட்டு போகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் திரளான ரதங்கள், ஜனங்கள், சேனைகள் என ஒரு பெருங்கூட்டத்தோடு புறப்படுகிறார்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அங்க நடந்தது நமக்கு தெரியும் அல்லவா? பலத்த கையை பார்வோனின் அத்தனை சேனைகளாலும் தொட முடியவில்லை, மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், அவருடைய கிரியைகள் எல்லாம் மகத்தான கிரியைகளாயிருக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் இருக்கிற ரதங்கள், குதிரைகள் இல்லாமல் இருக்கலாம். மீட்டவருடைய பலத்த கரம் உங்களோடு இருக்கிறது. அவருடைய கரம் உயர்த்தப்பட்ட கரம், நீட்டப்பட்ட கரம், பகைஞனை நொறுக்குகிற கரம், தம்முடையவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துகிற கரம். அவருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. எலியாவின் இடத்துல ரதம் இல்லாது இருந்தது, ஆனால் எலியாவின் மேல் கர்த்தருடைய பலத்த கரம் இருந்தது. அவர் எலியாவின் இடத்துல நடப்பித்த மகத்தான கிரியை எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? ஆகாவின் ரதம் எவ்வளவு வேகமாய் செல்லுகிறதோ அதற்கு முன்னாக எலியா செல்லும்படியாய், அதற்கு பின்னாக அல்ல முன்னாக. கர்த்தருடைய கிரியை மகத்தான கிரியை. ஆண்டவர் கேட்கிறார், நான் செய்கிறதை தடுப்பவர் யார்? பிசாசானவன் எவ்வளவோ தடைகளை கொண்டு வந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கு முன்னமே தடைகளை கொண்டு வந்தார். தடுக்க முடியவில்லை. காரணம், அவர் தடைகளை தகர்க்கிறவர். கர்த்தரை நம்புங்கள், மீட்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மகத்தான கிரியைகளை நடப்பித்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, எங்கள் வாழ்க்கையிலே மகத்தான கிரியைகளை நடப்பிக்கிற மகத்துவமுள்ள பிதாவே, கிருபையாய் உம்முடைய கரங்களிலே எங்களை எடுத்து வனைந்து பாதுகாத்து ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில தடையாய் வருகிற சத்துருவை கர்த்தர் அப்புறப்படுத்தி நீர் எங்களை நடத்தி செல்லும்படி உம்முடைய மகத்துவமான கிரியைகளை அன்று இஸ்ரவேலர்கள் கண்டது போல எங்கள் கண்கள் காணும்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.